எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு, அதாவது ஈஸி அல்வா, காசி அல்வா பண்ண போகிறோம். வெண் பூசணியை வச்சு ரொம்ப சிம்பிளாக அடிக்கடி பண்ணுற மாதிரி, பட் டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட் ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். இந்த வெண் பூசணி வந்து உடம்புக்கு அவ்வளவு பெனிஃபிட்டு. நார்மலாக எடுக்க மாட்டாங்க, பட் எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். இது எப்படி பண்ணலாங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு வெண் பூசணி வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கினதில் எனக்கு ஒரு 250-300 கிராம் கிடச்சிருக்குது. இதை துருவி புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை ஒரு யூனிட்டில் நான் வந்து போடுறேன். போட்டுக்கிட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ண பிறகு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், 5 மினிட்ஸ் ஆச்சுது. ஆடியோ தம் எடுக்கிறேன், ஆஃப் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தண்ணியை புழிஞ்சு வச்சா கூட எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணுறோம். நமக்கு இந்த மாய்ச்சர் ஃபுல்லாக போகணும். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து நல்ல துருவி புழிஞ்சு எடுத்ததில் ஒரு 250 கிராம் உங்களுக்கு வெயிட் வருதுன்னு வச்சுக்கலாம். சுகர் வந்து ஒரு 200 கிராம்ஸ் போடுங்க. ஸோ இதுக்கு தேவையான சுகர் வந்து நான் இப்போ போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. பிஞ்சுன்னா அவ்வளோதான், லைட்டாக. எப்போதுமே எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ கலருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா குங்குமப்பூ பாருங்க, அப்படி கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துட்டிங்கன்னா அந்த கலர் கிடைக்கும். கலரும் கிடைக்கும், அந்த அரோமா பியூட்டிஃபுல்லாக ஒரு அரோமா வரும் இதில். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை அப்படியே போட்டு கிளறுங்க. இந்த யூனிட்டை வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய், இது இந்த முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதில் போட்டுறோம். மிக்ஸ் பண்ணிடுங்க. எஸ், அருமையான வெரி டேஸ்டி ஆஷ் காட் ஹல்வா, வெண் பூசணி அல்லது காசி அல்வான்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து குங்குமப்பூவில் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள் அல்வா ரெடி. இதே மாதிரி ஈஸியான ஒரு காசி அல்வா நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் இதே மாதிரி ஒரு அருமையான ஒரு ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.